பாலாஜி அவர்கள் வந்து அதிமுக வர்ற எலெக்ஷனோட காணாமல் போயிடும் இப்படி சொல்கிறார். அவர் எந்த இயக்கத்தில் இருந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனார்னு அவர் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் தான் அதிமுகவுடைய தொண்டர்களில் ரத்தத்தினுடைய வேர்வையில் உழைச்சி தான் செந்தில் பாலாஜி என்ற தலைவர் உருவானார். அதிமுக உருவாக்கப்பட்டார். இது அவளால் மறுக்க முடியாது. இந்த அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. இப்போ கூட கோவை மாநகரத்தில் அங்கே உள்ள விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணிக்கு தன் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் அதுல வந்து ரேப் பண்ணி இல்ல வந்து முன்விரோதம்லாம் இல்ல, இது சாதாரண நடந்த இருங்க. நான் சொல்றேன், இந்த ஆட்சியுடைய அவலங்கள் இல்ல என்னை பேச விடுங்க, நீங்க பேசுங்க. பொங்குமணத்துல வர்றேன். கவுண்டம்பாளையத்துல நீங்க வாக்கு நீங்க எண்ணிக்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது அதிமுக 15,000 பிளஸ், அந்த 15,000 எதிர்ப்பு ஓட்டு நச்சுன்னு குத்துவான். இந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் போடும்போது இப்ப நீங்க வந்து எங்கள்கிட்ட தொழில் கத்துக்கிட்ட எங்கள்கிட்ட சிசியரா இருந்த கூட நீங்க காலத்தை இறக்கிறீங்க. அதனால ஒரு 4 தொகுதி 3 தொகுதி வேணா வந்து அவருக்காக வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேணா ஒர்க் அவுட் ஆங்க. 55 தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெறும். ஓட்டம் விழுந்துருச்சுங்கிறத எங்களுடைய வாதம். என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த தேர்தலில் இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு ஒரு பெரிய நான் தான் ஒரு பெரிய ஏகோபித்த தலைவன் அப்படின்னு இவங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார். அதனாலேயே பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை தூக்குனார். இப்போ செங்கோட்டையனை தூக்கியிருக்காரு. மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவி ஏற்ற போது எடப்பாடியாருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சிலுவம்பாளையத்துல ஒரு கிராமத்துல பட்டிக்காட்டானா வந்து முதலமைச்சர் பதவியை பிடிச்சிட்டாரு. அதனால தமிழ்நாடு இனிமே தலை குனிஞ்சிரும். தமிழ்நாடு இருங்க ஐயா, என்னை பேச விடுங்க. இன்ன வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன். தமிழ்நாடு தலை குனிஞ்சிரும். தமிழ்நாட்டை காப்பாற்ற இருங்க. இந்த கணக்கெல்லாம் பார்த்தா சீமான் நீங்க தான் இயக்குற மாதிரி தெரியுது. சீமான கரெக்டா இதே மாதிரி கேண்டட் போட்டு எங்க ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ற மாதிரி தெரியுது. கடைசியில் விஜய்க்கு இப்ப நீங்க தான் பின்னாடி மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாமே மோசமா போயிட்டு இப்ப இந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க சொல்லும் போது பார்த்தா விஜய நீங்க ஏற்கிறீங்க, சீமான் நீங்க ஏற்கிறீங்க, ஆதவர்ஜன் நீங்க ஏற்கிறீங்க, யாரெல்லாம் ஏற்கிறீங்க? விஜயா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன வருவாரா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களும், மேலும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு செந்தில்வேல் சார்ட்ட இருந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான ஒரு போராட்டம், இந்த மாநிலம் தழுவிய வந்து ஒரு போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலும் அவங்களோட கூட்டணி சார்பிலும். குறிப்பாக அந்த கோவை மாவட்டத்தில் அது பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தார். இது அதிமுகவுக்கு இது கடைசி தேர்தலாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் முன்மொழிஞ்சிருக்கிறாரு. குறிப்பாக அந்த மேற்கு மண்டலத்தினுடைய ஒரு பொறுப்பாளராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு ஏடிஎம்கேவுக்கு. கடந்த முறை அது ஒரு குறைந்தபட்ச இருப்பாக உங்களுக்கு கொங்கு மண்டலம் இருந்துச்சு. ஒரு கடுமையான ஒரு சவால் விட்டுருக்கிறாரு. எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க சார்? இந்த சார் பணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. அதில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சார்னா என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதிதீவிர வாக்காளர் சேர்க்கை. இது வந்து 22 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். 2002 நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சார் பணி நடக்கவே இல்லை. இப்போ நடக்குது. இந்த சார் பணி என்ன? இந்த சார் பணி பண்ணுறதுனால என்ன லாபம்? தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? வாக்காளர்களுக்கு என்ன லாபம்? இப்படிங்கிற எந்த ஒரு புரிதலே இல்லாமல் திமுக போராட்டம் நடத்துது. இப்போ இறந்தவருடைய வாக்கு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. முகவரி மாறினவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 4.5 வருஷம் திமுகவில் தான் ஆட்சியில் இருக்குது.
தேர்தல் ஆணையத்தின் கீழே வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இயக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான். இப்போ இந்த பணியை சிறப்பாக பண்ணலை. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நடக்கும், SSR. அதை ஆதரிக்கிற திமுக SIR-ஐ எதிர்க்குது. ஒருவேளை சார்னாலே திமுகவுக்கு அலர்ஜியானு தெரில. ரொம்ப இந்த சார் போராட்டத்துக்கு போனவர் சும்மா வந்தால் பிரச்சனை இல்லை, இப்போ சவால் வேற விடுறாரு. இப்போ சாரை வந்து எந்த ஒரு முகாந்திரமே இல்லாமல் எதிர்க்கிறதே ஒரு அபத்தமான செயல். சாரனுடைய நன்மை என்னென்னா, இந்த சார் நடைபெற்றால் நியாயமான வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்படும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 60லேருந்து 80 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்களாக வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு கேட்பீங்க, எப்படி இருப்பான்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ கொளத்தூர் தொகுதியில் போய் பாகம் 149 எடுத்துக்கங்க. சபீர் கான் ஒரு பேர் இருக்கும், நான் பாணியிலே வர்றேன். சல்மான் கான் ஒரு பேர் இருக்கும். இந்த சல்மான் கானும் சபீர் கானும் 8 இடத்துல இருக்கும். இப்படி கொளத்தூர் தொகுதியில் 9342 ஓட்டு இந்த மாதிரி டபுள் என்ட்ரியும் முகவரி மாற்றமும் டெத்தும் இருக்கும். இல்லை, SIR சம்பந்தமான உங்களுடைய மேற்பார்வையை நிச்சயமா நீங்க வைக்கலாம். அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் விவாதிக்கப்பட வேண்டியதுதான், களையெடுக்கப்பட வேண்டியதுதான். அது உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் நாடி இருக்கிறது. SIR சம்பந்தமான விவாதங்கள் நம்ம பேசுவோம். அரசியல் ரீதியாக முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுக வர்ற எலெக்ஷனோட காணாம போயிடும் இப்படி சொல்றாரு. அவர் எந்த இயக்கத்திலிருந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனார்னு அவர் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் தான், அதிமுகவுடைய தொண்டர்களில் ரத்தத்தினுடைய வேர்வையில் உழைச்சி தான் செந்தில் பாலாஜி அந்த தலைவர் உருவானார். அதிமுக உருவாக்கப்பட்டார், இது அவளால் மறுக்க முடியாது. இன்றைக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 58 தொகுதிகள். அந்த 58 தொகுதியில் சென்ற 2021 தேர்தலில் நாங்கள் 44 தொகுதி நாங்கள் வின் பண்ணோம். 14 தொகுதிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அலைன்ஸ் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதனால் பெரும்பான்மையான தொகுதிகள் சென்ற எலெக்ஷனில் நாங்கள் வந்து வின் பண்ணோம். குறிப்பாக வந்து கோவை மாவட்டத்தில் 10க்கு 10 நாங்கள் அடித்தோம். மீதி ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நாங்கள் பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்றோம். இப்போ இவர் சொல்கிறார் அதிமுகவே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு நிகரான்னு சொல்லிட முடியாது. பிஜேபியும் அங்கே வந்து வலுவாக இருக்குது. கொங்கு மண்டலத்தில் எப்படி இருக்குது? கிளையே இல்லாதவர்களோட பிஜேபி கூட ஏற்றிட்டான். கிளையே இல்லாதவரோட PL8 போட்டு ஏஜென்ட் போட்டு இன்றைக்கு பிஜேபியும் அதிமுகவுக்கு ஈடு கொடுக்குற வகையிலே தன்னுடைய களத்தை அமைச்சிருக்காங்க. சென்ற பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வாங்கிய ஓட்டுகளையும் பிஜேபி கூட்டணி வாங்கிய ஓட்டுகளையும் ரெண்டும் ஒன்றா சேர்த்தா திமுக 58 தொகுதியிலையும் படுதோல்வியா அடையும். அதிமுக எதிர்த்து நின்று இருங்க உங்க ரவுண்ட் வரும்போது பேசுங்க அண்ணா. இவருங்க 2024 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 58 தொகுதி, 58 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 58 ஒரு 60 தொகுதி வச்சுங்க. ஒரு 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 பூத்துக்கு 250, ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு 250 தொகுதி, 250 பாகம் போட்டால் கூட ஒரு 12,000-15,000 பூத்து வரும். 15,000 பூத்துலையும் நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா திமுக அத்தனை தொகுதிகளிலையும் படுதோல்வியை சந்திக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி. இப்போ இந்த அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. இப்போ கூட கோவை மாநகரத்தில் அங்கே உள்ள விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணிக்கு தன் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் ரேப் பண்ணி இருங்க. நான் சொல்றேன், இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இல்ல என்னை பேச விடுங்க, நீங்க பேசுங்க. ஆட்சியினுடைய இருங்க சொல்றேன், இந்த ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல வர்றேன். இந்த ஆட்சிக்கு எதிராக 15% மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்காங்க. எதிர்ப்பு ஓட்டு, திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாது, வெறித்தனமா அதிமுக ரெட்டலை பார்த்து குத்துறதுக்கு தயாரா இருக்கான் 15%. இப்ப திமுகன்னு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, அதிமுகன்னு பெர்சன்டேஜ் இருக்கு. இப்போ திமுகவுக்கு வந்து இன்னைக்கு சூழலில் 28%, அதிமுகவுக்கு 25% இருக்கும். நான் வந்து ஒரு யதார்த்த காலத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இப்போ தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதின்னு வச்சுருங்க, இல்லை கோவை வடக்குன்னு சொல்லுங்கள், இல்லை வந்து கவுண்டம்பாளையம்னு வச்சுருங்க. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் வர்றேன், கவுண்டம்பாளையத்தில் நீங்கள் வாக்கை நீங்கள் எண்ணிக்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது அதிமுக 15,000 ப்ளஸ்ஸு, அந்த 15,000 எதிர்ப்பு ஓட்டு நச்சுன்னு குத்துவான்.
இந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க் இருங்க இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் போடும்போது பேப்பர் ஒர்க்கா பாத்துட்டு இருங்க இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் போடும்போது கொங்கு மண்டலத்துல 58 தொகுதியவன் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒவ்வொரு தொகுதியிலையும் சட்டமன்றத்துல 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கும். நீங்க கொங்கு மண்டலத்துல நினைச்சே பார்க்காதீங்க, வேற எங்கேயாவது கேன்சல் பண்ணுங்க. லோக்கல் பாடிஸ் அதே போல அதுக்கடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல்லாம் லோக்கல் பாடி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பவுமே லோக்கல் பாடிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ஆளும் அரசுக்கு சாதகமாக மக்கள் வாக்களிக்கக்கூடிய 97 வார்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு. சரி, எத்தனை உங்களோட கணக்குப்படியே நீ எத்தனை வார்டுனாலும் இருக்கட்டும், எப்பவுமே லோக்கல் பாடியில வந்து ஆளும் அரசுக்கு சாதகமா மக்கள் மனநிலை போயிடும். எப்படி மாறும்னா, இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டாதான் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு மின் விளக்கு வசதி கேட்கலாம், தெரு விளக்கு கேட்கலாம், ஒரு ரோடு போடலாம், இப்படிங்கிற கான்செப்டை நினைச்சு ஓட்டு போடுவாங்க. அதனால நீங்க உள்ளாட்சி தேர்தல லோக்கல் பாடி எலெக்ஷனை பொது தேர்தலில் கம்பேர் பண்ணாதீங்க. அதனால கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, அம்மா காலத்துல இருந்து, எடப்பாடி காலத்துல இருந்து அத்தனை முறை நான் நிரூபிச்சிருக்கேன் அது அதிமுக என்பது கோட்டை. இப்போ நீங்க வந்து எங்கள்கிட்ட தொழில் கத்துக்கிட்ட எங்கள்கிட்ட சிஷியரா இருந்தது கூட நீங்க காலத்தை இறக்கிறீங்க. அதனால ஒரு 4 தொகுதி 3 தொகுதி வேணா வந்து அவருக்காக வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேணா ஒர்க் அவுட் ஆங்க. 55 தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெறும், இதுல மாற்று கருத்தே இல்லை. மொத்த கொங்குமே எங்க வசம் தான். மீண்டும் எஃகு கோட்டையாக கொங்கு வந்து விலகும் அதிமுகவுக்கு அப்படின்ற மாதிரி திரு செந்தில்வேல் கோட்டையில ஓட்ட விழுந்துருச்சுங்கிறத இப்ப எங்களுடைய வாதம். என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன், கடந்த தேர்தலில் இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை. புரியுதுங்களா? நீங்க கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு ஒரு பெரிய நான் தான் ஒரு பெரிய ஏகோபித்த தலைவன் அப்படின்னு இவங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தார். அதனாலேயே பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை தூக்குனார். இப்போ செங்கோட்டையனை தூக்கியிருக்காரு. அதே அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள வேலுமணிக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள், தங்கமணிக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் மனசில் வச்சு தான் செந்தில் பாலாஜி சொன்னார். எதுக்காக சொன்னார்? சும்மாலாம் இல்லை, பேப்பர் கால்குலேட்லாம் போட்டு அதெல்லாம் இல்லை. அங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலை உங்களுக்கு அதிமுக இப்போ இல்லை, அது எங்களுக்கு சாதகம். அதுக்காக தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க 10க்கு 10 இல்ல, நான் சொல்லிடுறேன், 10க்கு 10 நீங்க முதல்ல இருந்தீங்க, அப்போ உங்க இருந்த சூழ்நிலை வேற. இப்போ அப்படி கிடையாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு எதிர்த்து வேலை செய்யறதுக்கு அண்ணாமலை ஒருத்தர் போதுங்க எங்களுக்கு. நீங்க சொல்றீங்களா அவர்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் செங்கோட்டையனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, அப்புறம் எதுக்கு அமித்ஷாட்ட பேசுறாங்க? அமித்ஷா ஏன் கூப்பிட்டு பேசுறாரு சொல்லுங்க? இவர் வாலண்டியரா போறாரு சார், அவங்க கூட்டாங்க. ஓ அப்படியா? ஓ ஏங்க, ஒரு உள்துறை அமைச்சரை வந்து போய் பார்த்து நின்று போறாரு, இறங்கி காலையில போயிட்டு அடுத்த 6 மணி நேரத்துல போய் பாக்குறாருங்க, சாதாரண விஷயமா? இப்பயும் சொல்றாரு, இந்த பேட்டியில எல்லாம் சொல்றாரு, அவங்க கூப்பிட்டாங்க சொன்னாங்க அதை செஞ்சோன்னு சொல்றாரு. இன்னும் உங்களால மறுக்க முடியலையே. பாஜக தலைவர்களாம் யாரும் சொல்லலையே. சொல்லுங்க, நீங்க தெளிவா அதை சொல்லுங்க. நீங்க அதனால நீங்களுக்குள்ள ஒரு இன்னும் கோஆர்டினேஷனே ஆகலை. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடியோடைய நிலைமை டிசம்பருக்கு வரைக்கும் எப்படி ஆக போகுதுன்னு தெரியலன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இல்ல நான் சொல்றேன் நான். ஸோ இந்த ஒரு கடுமையான குழப்பத்தில் இருக்கிற அதிமுக இந்த தேர்தலை எப்படி ஜெயிக்க முடியுங்கிறதான் கேள்வி. அதனால தான் நீங்கள் இந்த முறை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கொங்குங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது? கரூர்லேருந்து ஆரம்பிக்குது, ஊட்டி வரைக்கும் போகுதுங்க, போயிட்டுருக்கு. நீங்கள் கரூர்லேருந்து ஆரம்பிக்கிறத பாருங்கள், வெற்றிங்கிறது இப்படி தான் ஆரம்பிக்குது எங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை 58 60 எடுத்துங்க. இந்த முறை 40 தொகுதிகளில் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும். ஏன்னா ஒரு 20 வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னு வச்சுங்களேன், நல்லா பார்த்துங்க. அந்த கொங்கு பெல்ட்டில் உள்ள ஆட்கள்லாம் சைலண்ட்டாக இருக்கிறத சொல்கிறேன். தனபால் ஆள் சைலண்ட்டாக இருக்கு, தங்கமணி இல்லை எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை வச்சு சொல்கிறேன். பொள்ளாச்சி ஜெயராம் எல்லாமே அவங்க இண்டிவிஜுவலாக. சார் இன்னொரே விஷயம் சார், ஒரு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு அதிமுகவுக்கு எப்பயுமே அவங்க தலைவர்களுடைய பலத்தோடு தான் ஆட்சி அமைச்சியாக இருந்திருக்கிறாங்க. பட் ஒரு தலைமை மிக்க இந்த தலைமை வந்து ஒரு கவர்ச்சியான தலைவர் கிடையாது. இது வரக்கூடிய ஆமாங்க, நல்லா புரிஞ்சுங்க, வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிமுக இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகி அவங்களுடைய பலத்தில் தான் வர முடியும். மற்றபடி
எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு ஒரு பெரிய கவர்ச்சியான தலைவர் கிடையாது யாரும். அது முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போ தமிழ்நாட்டுடைய தேவை வந்து கவர்ச்சியா இல்ல ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு இல்ல சக்தி அப்படிங்கிற இருங்க கவர்ச்சியா ஈர்ப்பாங்கிறது முக்கியம் இல்லை. இதே மரியாதைக்குரிய அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவி ஏற்ற போது எடப்பாடியாருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சிலுவம்பாளையத்துல ஒரு கிராமத்துல பட்டிக்காட்டானா வந்து முதலமைச்சர் பதவியை பிடிச்சிட்டாரு. அதனால தமிழ்நாடு இனிமே தலை குனிஞ்சிரும். தமிழ்நாடு இருங்க ஐயா, பேச விடுங்க. இன்ன வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன். தமிழ்நாடு தலை குனிஞ்சிரும். தமிழ்நாட்டை காப்பாற்ற இருங்க பிஜேபியினுடைய அடிமையா அதிமுக மாறிடும். இப்படிலாம் பேசினாரு. அந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தான் போய் 7.5% வந்து மருத்துவ மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கிட்டு வந்து நீட்டை கொண்டு வரத மறந்துட்டீங்க. ஏழை மாணவர்கள் மெடிக்கல் கனவை நிறைவேற்றினாரு. எதுக்குமே தெரிய எடப்பாடி பழனிசாமி தான் அரசமைச்சர் சட்டத்தை 161 அமல்படுத்தினாரு. எதுக்குமே தெரியாத எடப்பாடி பழனிசாமி தான் தஞ்சை மண்டலத்தை போய் திமுக கையெழுத்து போட்டு மீத்தனுக்கு ஈத்தனுக்கு கையில் போடுச்சு. பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை எடப்பாடி அறிவிச்சாரு. எதுக்குமே தெரிய எடப்பாடி தான் தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து செஞ்சு ஏரியும் குளங்களையும் தூர்வாரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனையே இல்லாம விட்டாரு. எதுக்குமே தெரியாத எடப்பாடி தான் 2000 மினிக்களுக்கு திறந்தாரு. எதுக்குமே தெரியாத எடப்பாடி தான் எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்தாரு, எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்தாரு. அதனால நீங்க எடப்பாடியை அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. பழைய எடப்பாடி கிடையாது. பாருங்க, பழைய எடப்பாடி கிடையாது. இன்னைக்கு வந்து 4.5 வருஷம் 4.25 வருஷம் திமுக இருங்க 4.5 வருஷமும் 4.25 வருஷம் திமுக செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் அநீதியமும் எதிர்த்து நாங்க ஃபைட் பண்ணி இன்னைக்கு ஒரு வல்லமைமிக்க தலைவரா வலிமைமிக்க வளர்ந்திருக்காரு. திரு செந்தில் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 4.5 ஆண்டு காலம் அவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்தில் வைத்த விமர்சனத்தை சொல்றீங்க. இந்த அமித்ஷாவினுடைய சந்திப்புக்கு ஒரு நாளுக்கு முன்னதாக அவர் பொது வெளியில பேசுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்தோம் என்று தெரியுமா? நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி வள்ளுவரனுடைய குரலை மேற்கோள் காட்டி இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியை நமக்கு காத்து தந்தவர் மத்திய ஆட்சி அப்படின்னு சொன்னவர். எங்களுக்கு அரசியல்ல ஒரு சாதுரியமான சாமர்த்தியமான கூட்டணி இன்னைக்கு தேவை. அது பிஜேபி வந்து எங்களை ஏத்துக்கிறது, நாங்க அவங்களை ஏத்துக்கிறோம். மரியாதைக்குரிய கருணாநிதி வந்து RSS வாழ்த்தி பேசியிருக்காரு, பிஜேபி கூட்டணி போட்டிருக்காரு. 2001 கூட்டணி, 99 கூட்டணி, 5 வருஷம் மத்திய சபையில மந்திரி சபையில வந்து மந்திரி 5 வருஷம் மறைந்த முரசொலி மாறன் வந்து இலகாலத அமைச்சர் 5 வருஷம் இருந்தாரு. ஏங்க திமுக போடாதீங்க. திமுக ஆல்ரெடி இந்த செங்கோட்டையன் விஷயத்துல ஏன் பதில் சொல்லுங்க, அண்ணாமலை விஷயத்துல பதில் சொல்லுங்க. உங்க கட்சியில பிரச்சனை இல்லையா? எங்க இல்ல உங்க கட்சியில இல்ல இந்த உட்கட்சி பிரச்சனை, உங்க கட்சியில பிரச்சனை இருக்கா இல்லையா? பொங்கல சொல்றேன். பொங்கல வெற்றிக்கு என்ன காரணம்? ஒரு அரசியல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்வது இயற்கை. திமுகல இருந்து தான் துரோகம் பண்ணிட்டு வைகோ போனாரு. திமுகல இருந்து எத்தனை தலைவர்கள் வெளியே போயிருக்காங்க. எங்க வெற்றிக்கு சொல்றேன் சார். சாரத்தை சொல்லுங்க சார். இருங்க, எங்களுக்கு இங்க பாருங்க, உள்ள பாலிடிக்ஸ் நான் சொல்றேன். ஆடு நனைது ஓனாய்க்கு ஏன் வந்து கவலை? நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாதே, உங்களை நாங்கள் ஓனாயா பார்க்கலாம். நீங்க எப்படி எங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? எங்களுக்கு களத்துல எதிரி திமுக சார். நாங்க வெற்றியை நோக்கி போயிட்டு சொல்லுங்க. வாங்க பாயிண்ட்டுக்கு சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் எப்பவுமே அதிமுக கோட்டை. இன்றைக்கு அங்க வந்து பாட்டாளிகள் உழைக்கும் வர்க்கம் நிறைந்த கூட்டம், அங்க வந்து விவசாயிகள் அதிகம் உள்ள கூட்டம், வந்து விளிம்பு நிலை மக்கள் அதிகம் உள்ள கூட்டம். இப்படி அனைத்து மக்களும் பரவலா வாழக்கூடிய பகுதி தான் கொங்கு மண்டலம். அந்த மக்கள் எப்பவுமே எம்ஜிஆர் நேசிக்கிறவங்க, புரட்சி அம்மாவை நேசிக்கிறவங்க. அவங்களை எப்படி நேசிப்பாங்களோ அதே மாதிரி எடப்பாடியே நேசிக்காங்க. அதனால கொங்கு மண்டலத்துல அதிமுக வெற்றியை தடுக்கவே முடியாது. திமுக கோயில் கோயிலா உண்டாலும் சரி, கோயில் கோயிலா வந்து நீங்க திருவிளக்கு பூஜை நடத்தலாம் சரி, கோயில் கோயிலா நீங்க வந்து மாவிளக்கு பூஜை நடத்தினாரு, திமுக வெற்றி பெறவே முடியாது கொங்கு மண்டலத்துல. நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை அதிமுக கூட்டணி எவ்வளவு இருந்துச்சு?
பிஜேபி கூட்டணி எவ்வளவு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. 2 வாக்கு சதவீதத்தை கூட்டினாலே 58 தொகுதியிலே திமுகவுக்கு தோல்விதான். ஆமா சார், 2% நல்லா அழகா சொன்னீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடைய ஓட்டு வங்கியும் அதிமுக ஓட்டு வங்கியும் சேர்த்தோம்னாலே வாஷ் அவுட் முடிஞ்சு போச்சு. 58 தொகுதி நாங்க தான் அடிப்போன்றீங்கல்ல. அதான் என்ன சொல்றாரு சார், அண்ணாமலை அவர்களே போதும் உங்களை காலி பண்றதுக்கு. இப்ப அவரு சமீபத்துல என்ன பிரச்சனை கொடுத்தாரு பாத்தீங்கல்ல, அண்ணாமலை இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கல்ல, என்ன அதிமுக தொண்டர்கள் சம்பந்தமே இல்லாம என்னையாப்பா இழுக்கிறீங்க செங்கோட்டை விவகாரத்துல, நான் அமித்ஷா கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பேசாம இருக்கேன், இல்லாட்டி நான் போட்டு குழந்தை கட்டிடுவேன்றாரு அண்ணாமலை. நீ தர்மம் காக்குது, நான் அண்ணாமலையை இப்ப விமர்சிக்க முடியாது. நான் பலமுறை டிபேட்ல விமர்சிச்சிருக்கேன். பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி, 18 மாநிலங்கள்ல இன்றைக்கு ஆளுங்கட்சி, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி. 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பாஜகவில் வந்து மாநில தலைவர்கள் மாற்றுவாங்க. இது வரைக்கும் ஒரு 20 மாநில தலைவர் மாற்றிருப்பாங்க. அங்கே மாநில தலைவர் போகிறோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவராக இருக்க முடியும். ஒரு முறை அந்த கட்சியில் இருந்தால் ஏற்றுக்குவாங்க, அடுத்து வேற தலைவர் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வேற கட்சிக்கு திமுக வன்மமா இந்த பிரச்சாரம் பண்ணுது. அண்ணாமலைக்கு பிரச்சனை சார், இதெல்லாம் இருங்க. எங்களுடைய தேவை, நாங்க சொன்னதை பிஜேபி கேட்கணும். எங்களுக்கு எங்கள் தொண்டர்களை ஒத்து போற ஒரு தலைவரா போட்டாங்களா இல்லையா? வீழ்ச்சிலாம் கிடையாதுங்க, எங்களுக்கு எழுச்சி. அது எழுச்சி. அண்ணாமலையாதான் இந்த 11.4% பிஜேபிக்கு இந்த ஓட்டு பேங்க் கிடைச்சு. அண்ணாமலை வந்து மீடியால எப்படி பரபரப்பா பேசுவாரோ நாங்க வரவேற்கிறோம். அவரு ஒரு தலைவரா ஏத்துக்கிறோம். பிஜேபியில ஒன்னாப்த தலைவர். நீங்க களத்துல வந்து மரியாதைக்கு நயனார் நாயகரோட ஒர்க் மாதிரி பண்ண முடியாது. அவர் களம் தெரிஞ்சவர், கள நிரவலம் தெரிஞ்சவர். நீங்க வந்து இன்னைக்கு சவுத்ல வந்து சார் இப்ப சொல்றேன் பிஜேபி ஒன்னு இருக்கா சார், அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. ஒரு காலத்துல நானே சொல்றேன் சார், அண்ணாமலை அவர்கள் போது தினமும் அறிக்கைகள் வரும், நோட்டோவுக்கு கீழே ஓட்டு வாங்கின கட்சி தான் பிஜேபி. ஆனா இன்னைக்கு அது நிலவரம் சார். இன்னைக்கு காரணம் போங்க, இன்னைக்கு பூத் வைஸா அண்ணாமலைக்கு சார், இப்போ பூத் வைஸா பாஜகவுக்கு கொடியேற்றதுக்கு ஆள் இருக்கு, பூத் ஏஜென்ட் இருக்கு. நீங்க அவங்களும் ஸ்ட்ரக்சரை வளர்த்துருக்காங்க. அது யாரோட தலைமையிலன்னு கேக்குறாரு. யாரோட தலைமையில? தமிழிசை தலைமையிலயா, எல்முருகன் தலைமையிலயா, யார் தலைமையில வந்துச்சு அந்த ஓட்டு? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஈகோ இருங்க ஐயா. கொங்குல நான் தான் தலைவர், இன்னொரு தலைவர் மூத்த பத்திரிகையாளர், என்னை பேச விடுங்க. மூத்த பத்திரிகையாளர் 2024 தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கின சதவீதம் எவ்வளவு? 2024 பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு? 18.4. 2014 வாங்கின சதவீதம் எவ்வளவு? அதே 18. அப்புறம் எப்படி அண்ணாமலையால நீங்க வாங்கிட்டு? அப்ப அண்ணாமலை யாருன்னு தெரியாது. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். நான் சொல்றேன் இல்ல ரெண்டுமே பார்லிமெண்ட் தான். 2014 அவர் குறிப்பிடுறாரு. 2014 அந்த கூட்டணி வந்து மேஜர் ஃபோர்ஸாக இருந்தது வந்து தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதுல பிரைமரி ஃபோர்ஸாக இருந்தது வந்து பிஜேபி. அதிகமான கிட்டத்தட்ட 60% வந்து சீட்டு போட்டு தாமரை சின்னத்துல வந்து பிரைமரி ஃபோர்ஸா இருந்தது பிஜேபி. அப்போ நீங்க பார்க்கணும், அப்போ ரெயின்போ அலையன்ஸ் அமைஞ்சிருச்சு. அதுல எவ்வளவு பெரிய 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 கட்சிகள் எல்லாம் இடம் பெற்றிருச்சு. சொல்றேன், இப்ப நீங்களே வந்து வலையில மாட்டிக்கிட்டீங்க. நாங்க வந்து இவருங்க தூத்துக்குடியில வேலுமணின்னு ஒரு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனுக்கு சீட்டு கொடுத்தான். ராமநாதபுரத்துல ஜெயம்பெருமாள் ஒரு கட்சியில அடிமட்டத்துக்கு சீட்டு கொடுத்தான். சிவகங்கையில ஒரு ஒன்றிய செயலாளருக்கு சீட்டு கொடுத்தான். மதுரையில சரவணன் டாக்டருக்கு சீட்டு கொடுத்தான். காசு கொடுத்து இருங்கம்மா இருங்க ஐயா. செங்கோட்டையை சொல்றேன், திருச்சியில எங்க கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தான். ஆனா இருங்க ஐயா. ஆனா பிஜேபி நீங்க யாருக்கு சீட்டு கொடுத்தீங்க? நயினார் நாகேந்திரன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பேராசிரியர் சீனிவாசன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, எல்லாமே லீடர்ஸ். ஓகே, அதனால நீங்க வந்து பெரிய மேட்டரே கூடாது. இது இப்படி பார்க்கலாம். இல்ல நான் எப்படி பாக்குறேன். அப்ப அதிமுக திட்டமிட்டு இந்த தேர்தலை ஒரு உதாசீனப்படுத்தி ஏதாவது நீ அப்படி தேர்தல அதிமுகங்க இந்த தேர்தல் நமக்கான களம் இல்லைன்னு கட்சி, தொண்டர்களுடைய கட்சி, தொண்டர்களுக்கு வாய்ப்பு கூடிய கட்சி. என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. ஒருத்தர் என்ன சொல்றாரு, பாலிமன்ல ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. இது எப்படி எங்க கட்சியில நடக்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தப்புதப்பா சொல்லாதீங்க.
இல்ல சார் கட்சி ஏங்க இல்ல சார் நீங்க தென் சென்னையில முன்பு ஜெயவர்தனே போட்டிட்டார். அவர் தான் மீண்டும் ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில். வேற யாருக்குமே அறிந்த முகமா பெருசா நீங்க கொடுக்கவே இல்லையே சார். ராமநாதபுரத்துல கூட அன்வர் ராஜாவுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்தோம். அவருக்கு கூட இல்ல சார். சரி, நாங்க இப்பெல்லாம் கொடுத்தா தொண்டனுக்கு கொடுத்தா, அடிமட்ட தொண்டனுக்கு கொடுத்தா, விளிம்பு நிலை மக்களுக்கு கொடுத்தா, கொடுத்தீங்க எல்லாரும் கொடுத்தா. எல்லாரும் கொடுத்தா. திருச்சி சவால் யாரு? திருச்சி தொகுதி சவால் இருங்க. திருச்சி சவால் திருச்சி தொகுதியில சவால் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுத்தாங்க. இப்ப சவால் நீங்க எடுத்துக்கலாமா? நீங்க எல்லாம் இருங்க. நீங்க டிஆர் பால் யாரு? ஏவாவே யாரு? ஜெகதீஷன் யாரு? அது இல்ல சார், பல வருஷமா சார் அவங்க சீனியர் லீடர். என்ன சொல்ல வரீங்க? நாங்க குட்டி குபேரர், வட்டி கடைவேந்தர், மிட்டாமிராசர், கோட்டைக்கல் சொந்தக்காரர், அந்நிய செலாவணி, இலங்கையில வந்து இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு சீட்டு கொடுப்போம். அதிமுக மாதிரி பஞ்ச பாடிக்கு ஏழைக்கு சீட்டு கொடுப்போம் சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. காசு கொடுத்தவங்களுக்கு ஏன் எப்படியுமே காசு கொடுக்க முடியா? உங்க ஆளு இப்ப நீங்க சேத்திரன் சொன்னா ஒரு 5 கோடி கொடுப்பாரு. டிஆர் பால்ட் சொன்னா 7 கோடி கொடுப்பாரு. சவால் சொல்றேன். எங்க கட்சியில நிக்கிற திருச்சி தொகுதி எடுங்க. இருங்க. கேட்டது யாரு? கொடுத்தது யாரு? நான் சவால் ஆள் சொல்றேன். ஒரு தொகுதி விடுங்க, மீதி தொகுதியில சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இதுக்கு ரொம்ப ஆனா சார். மதுரை சரவணன் யாரு? கோயம்புத்தூர்ல சிங்கே ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ பையன். அவர்கிட்ட என்ன கோடியா இருக்கு? சாதாரண ஃபேமிலி. அவரு கொடுத்தமா இல்லையா வாய்ப்பு? எங்க தனபால் அண்ணாமலைக்காக ஒரு சாதாரண ஆளை போட்டீங்க, அண்ணாமலை ஜெயிக்க நினைச்சீங்க. இல்ல சார், இதுக்கு ரொம்ப பெருசா ரொம்ப எல்லாம் ஆய்வு பண்ண வேணாம் சார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சீமான இந்த கணக்கெல்லாம் பார்த்தா சீமான நீங்க தான் இயக்குற மாதிரி தெரியுது. சீமான கரெக்டா இதே மாதிரி கேண்டட் போட்டு எங்க ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ற மாதிரி தெரியுது. கடைசியில் விஜய்க்கு இப்ப நீங்க தான் பின்னாடி மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாமே மோசமா போயிட்டு இப்ப இந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க சொல்லும் போது பார்த்தா விஜய நீங்க சீமான் நீங்க கேக்குறீங்க, ஆதவர்ஜன் நீங்க கேக்குறீங்க, யாரெல்லாம் கேக்குறீங்க? விஜயா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன வருவாரா? இல்ல அவரை நம்பிதான் அதிமுக இருக்குது. நாங்க ரெண்டாவது கட்டத்துல பேசுவோம். நேற்று உங்க கட்சியில இருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் சார்ஜை முன்வைக்கிறார். நீங்க வந்து பணபலம் உடையவர்களுக்கு மட்டும் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு மூத்த முன்னோடி, அவர் ஒரு மூத்த காரியகர்த்தா, அவரே இந்த சார்ஜை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கிறார். 4 தொகுதி சொல்றேன். இவங்கெல்லாம் நீங்க பணம் பல யோசிங்க. மீதி 36 தொகுதி. நான் எக்ஸாம் தான் சொல்ல வரேன். இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல பாராளுமன்றத்துல பூவை ஞானம்னா எம்ஜிஆர் காலத்து ஆளு. பூவை ஞானம் எல்லாருக்கும் தெரியும். அவரை கட்சியில புரட்சி தலைவி அம்மா உள்ள காலம் வரைக்கும் அவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல. அவர் பூந்தமல்லியுடைய பேரூராட்சி மன்ற தலைவர். தமிழ்நாடு ஃபுல்லாக எம்ஜிஆருடைய பிறந்த நாளுக்கு வந்து இறந்த நாளுக்கு போஸ்டடிச்சு ஓட்டுவார். அவர் ஒன்றும் குட்டி குபேர வட்டி கடை வேந்தர கிடையாது. சாதாரண அடிமட்டத்தினுடைய கட்சியில ஒரு பேரூராட்சி. அவருடைய மகன் டாக்டர் பிரேமுக்கு எனக்கு என்ன பயமா இருக்கு. இருங்கய்யா, நான் முடிச்சிடுறேன். காஞ்சிபுரத்துல எனக்கு என்ன பயமா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, காஞ்சிபுரத்துல பெரும்பாக்க ராசஜர்னு ஒரு கொடுத்துருக்கான். அவர் 40 வருஷமா கட்சியில இருக்காரு. ஊராட்சி மன்றத்துல தொடர்ந்து அந்த ஃபேமிலி தான் வருது. அவர் ஒன்றும் பெரிய குபேரரோ கோடீஸ்வரோ கிடையாது. விழுப்புரத்துல ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தார். சாதாரண ஒரு மாணவரணி மாவட்ட செயலாளர், ஒரு விளிம்பு நிலை மக்கள், ஒரு பட்டியல் சமூக. கள்ளக்குறிச்சியில நீங்க மட்டும் டிஆர் கொடுக்க நாங்க கொடுக்க கூடாதா? கள்ளக்குறிச்சியில யாருக்கு? எங்க குமரன் கொடுக்க கூடாதா? இருங்க. சேலத்துல ஒரு சாதாரண விக்னேஷ் இப்படி சொல்லிட்டே போலாம். நீங்க வந்து ஆமா, அவர் சாதாரண அடிமட்டத்துல இருந்து வந்தாரு. குமரன் இன்னைக்கு எம்எல்ஏ கட்சி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அவரு. என்ன பேசுறீங்க? சாதாரண 100 கோடி தான் செலவு பண்ணாருங்க. சரிங்க, எவ்வளவு பெரிய ஆளு. சரி, நாங்க இல்ல குமரகுரு வந்து அடிமட்ட தொண்டன்ங்கறீங்க. சரி, அப்ப நீங்க மரியாதைக்குரிய உங்க முதலமைச்சர் குடும்பம் வந்து நான் அப்படி சொல்லல. எப்படி சொல்ல வரீங்க? பணம் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுத்தீங்க. நீங்க யார் கொடுத்தீங்க? மதுரையை சொல்லுங்க. நீங்க யார் கொடுத்தீங்க? வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொல்வாங்க. சரி சொல்லுங்க சார். ஈரோடு சொல்லுங்க. நீங்க யார் கொடுத்தீங்க? நீங்க யார் கொடுத்தீங்க? நீங்க தான் கார்த்திக் சிதம்பரம், அடிமட்ட நவாஸ்கனி, மதுரை. அதெல்லாம் மாற்று கட்சி சார். மாற்று கட்சி சார். இல்ல என்ன சொன்னீங்க? நீங்க தான் சொன்னீங்க அடிமட்ட தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இல்ல தமிழச்சி தங்கபாண்டியன், டிஆர் பாலு எம்பி சார். இல்ல யாரு? ஆல்ரெடி எம்பி சார். இப்ப இல்லையே சார். கலாநிதி வீரசாமி, தயாநிதி மாறன், இவங்க எல்லாம் என்ன பஞ்ச பராரியா? ஒண்ணுமே இல்லாதவங்களா? டெய்லி வந்து சூப்பு கடை வச்சிருக்காங்களா, கூழ் கடை வச்சிருக்காங்களா? பதில் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க அடிமட்ட தொண்டர்கள் கொடுக்கறோம். இல்ல எல்லாத்துக்கும் மினிமம் 20 கோடி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுத்தீங்க பாராளுமன்ற தேர்தல். எப்படி நான் சொல்றேன்ல 20 கோடியே கிடையாது. 1 கோடி உங்களுக்கு வீடு கிடையாது. நான் சொல்றேன்
நீங்க போய் பிரச்சாரம் ஓகே பண்றீங்க, நாங்க ஓகே நீங்க ஓகே நம்ம நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான கருத்தை ரத்தின சுருக்கமா ஒரே வரியில முடியுங்க. கொங்கு மண்டலத்துல இந்த முறை திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த பங்களிப்பினுடைய எதிரொலியாக திரு செந்தில் சார் அவர்களுடைய கருத்துக்களின்படி ஒரு கிட்டத்தட்ட 58 தொகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நிச்சயம் என்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு. ரத்தின சுருக்கமா ஒரே வரியில முடியுங்க. அதுக்கு வந்து காரணத்தை சொல்லணும். இப்ப ரத்தின சுருக்கமா மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து களம் அமைச்சு 40 தொகுதியை எங்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்துருவான்னு சொல்றாரு. அவர் எங்கள்கிட்ட தொழில் கற்றவர் தான். அதனால அதை விட நாங்கள் வந்து ஜாமான் வச்சிருக்கோம். மரியாதைக்குரிய எங்களுடைய வேலுமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள், இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கொறடா. அவருக்கு வந்து 58 தொகுதியுடைய கலனரும் தெரியும், 58 தொகுதியில் 15,000 பூத் நிலவும் தெரியும். நாங்கள் வந்து அங்கே உள்ள அத்தனை கல நிறுவனத்தையும் ஆராய்ச்சி அதோடய நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம். இவருடைய சித்து விளையாட்டுகள் கொங்கு மண்டலம் எடுவிடாது. இவர் வந்து கரூர் வரைக்கும் ஓகே. அதனால 100க்கு 100% 58 தொகுதியில் நாங்கள் 55 தொகுதி வெற்றி பெறுவோம். ஏதோ வந்து கரூர்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கரூர்ல கூட இந்த வட்டம் நாங்க வந்து முழுமையான வெற்றியை நாங்க அடைஞ்சிருவோம். அங்கேயும் நாங்க கலா அமைச்சிருக்கோம். விஜய் பாஸ்கர் அங்கேயும் நாங்க வந்து மிகப்பெரிய கலா அமைச்சிருக்கோம். இந்த விஜயினுடைய அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்புங்கிறது ஆளும் அரசு மீது அதிருப்தி இருக்கு, மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. ஆளும் அரசு முறையா கையாளுங்கிற அதிருப்தி இருக்கு. அதெல்லாம் கரூரையும் சேர்த்து நாங்க மொத்த வெற்றியும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை கொங்கு மண்டலம் தரும். இதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுடைய நிறைவான கருத்து. எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை அங்கு கொங்குல இருக்கு. குறிப்பா தலைவர்களே கோபமா இருக்காங்க. வேலுமணி, தங்கமணி, திருப்பி சொன்னதான் செங்கோட்டையன், வரிசையா எல்லாமே கடுமையான அதிருப்தியில எடப்பாடி பழனிசாமி எதிராக இருக்காங்க. எல்லாத்துக்கும் தாண்டி அண்ணாமலை இருக்காரு. அவங்க எல்லாம் இருக்கிறதுனால அது இல்லாம திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா 40 தொகுதி ஜெயிக்கும். மக்கள் சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜி தான் வெற்றி பெறும். மக்கள் சொல்லுவாங்க கிடையாது, அரசியல் அதாங்க. நிச்சயமா பல்வேறு கருத்துக்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.